Hey Fred Vlogs நியூஸ் வந்துருச்சு. என்ன நியூஸ்னா ஈத் வந்து நாளைக்கு அப்படிங்கிற நியூஸ் இப்பதான் வந்து ஒரு half an hour பிஃபோர் வந்தது. ஆனா என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. ஸோ ட்ரெஸ் வாங்குறதுக்காக இப்பதான் ஷாப்பிங் போகலான் இருக்கேன். இவ்வளோ நாள் 30 நாள் இருந்தது ஈதுக்கு. ஆனால் அப்போலாம் ஷாப்பிங் போல. இன்னைக்கு இப்போதான் கிளம்பணும் அப்படின்ட்டு இப்போதான் கிளம்பியிருக்கேன். யாருமே இல்லை, எல்லாம் பாய்ஸ் எல்லாம் வந்து வெளியே போயிருக்காங்க படத்துக்கு. நான் இன்னைக்கு வரலன்ட்டேன். பிகாஸ் எனக்கு ஒர்க்கில் வந்து ஒரு 1 வீக்காக வந்து ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்தது. அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் டே வேணுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஆனால் ஈத் இன்னைக்கு அப்படின்றதுனால ஷாப்பிங் போகிறேன். போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு காலையில் இயர்லியாகவே கிளம்பணும். மேபி 5:30 சம்திங்க்கு இருக்கும் ஈத் ப்ரேயரு. எப்படி பார்க்கிங் கிடச்சிருக்கு தெரியுங்களா? எப்போவுமே இப்போன்னு பார்க்கிங்கே கிடைக்காது. ஈத் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஹாலிடேஸ் டைமில் பார்க்கிங் கிடச்சப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 கமாரோ 2 கமாரோ, பின்னாடி ஒரு ஃபோர்ட் மஸ்டாங், அதுவும் ரெட் கலரில். சூப்பரில். ஸோ ஸ்வீட், ஸோ நைஸ், ஸோ கியூட். ஊரில் தான் பண்டிகைக்கு சரக்கு கிடச்சிக்கிட்டு நிற்பாங்கன்னு பார்த்தா இங்கே எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கண்ட்ரி, பண்டிகைன்னு வந்துட்டாலே நம்ம ஆளுங்க அடிச்சுக்கிட்டு தான் அங்கே நின்று சரக்கு வாங்கிட்டு தான் போகணும்னு உறுதியாக இருக்காங்க. எந்த நாடாக இருந்தாலும் சரி. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஃபஸ்ட்டு போவோமா நம்ம கடை மேக்ஸுக்கு. ஒரு ட்ரெஸ்ஸும் அமைய மாட்டேங்குது. நான் என்ன பார்க்க வந்தேன்னா, பிரபாவோட மேரேஜுக்கு ஒரு 2 ஷர்ட் எடுத்தேன்ல, ஒரு ஷர்ட் எடுக்க போய். ஸோ அந்த 2ஆவதாக எடுத்த ஷர்ட்டுக்கு தான் ஏதாவது மேட்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒன்றும் அமைய மாட்டேங்குது. இது நல்லா இருக்கா மாதிரி இருக்குது. இந்த ஜாகர்ஸு, இந்த பேண்ட்டு பேசாமல் இதே எடுத்துருவோமா? கொஞ்சம் பழசு ஃபேடான மாதிரி இல்லை. ஆனால் அந்த ஷர்ட்டுக்கு இது நல்லாயிருக்கும். அந்த வாங்கின ஷர்ட்டுக்கு பார்ப்போம். வேறு கடையிலையும் போய் பார்த்துட்டு வருவோம். மேக்ஸில் ஒரு ஷர்ட் தான் செட் ஆன மாதிரி இருக்குது. லெட்ஸ் கோ அண்ட் சி ஆர்என்பியில் போய் பார்ப்போம். ஆர்என்பி, சென்டர் பாயிண்ட், இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்கச்சக்க கடைகள் இருக்குது இவனில். போய் பார்த்து ஏதாவது செட் ஆகும் பார்க்கலாம். ஒரு வகையில் நாங்களாம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் எல்லோரும் வருத்தத்தில் இருக்காங்க. என்னன்னாக்கா, ஈது வந்து மண்டே வந்திருந்ததுன்னா 5 நாள் லீவ் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ மண்டே வரல, சண்டே வருதா. அதனால் சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 4 நாள் மட்டும்தான் லீவுங்கிற வருத்தம் இந்த கண்ட்ரியில் எல்லாருக்குமே இருக்குது. வாட் டு டூ? அதுக்காக நம்ம ஃபெஸ்டிவல் மாற்ற முடியுமா? இன்றைக்கி வருதோ அன்றைக்கி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒன்லி 4 days ஹாலிடேஸ் ஃபார் everyone. அந்த சந்தோஷத்தோடு நம்மளும் போய் ட்ரெஸ் எடுப்போம். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, நெக்ஸ்ட் கடையான ஆர்என்பிக்கு போவோம். அங்கேயும் செட் ஆகலன்னா இன்னும் ஒரே ஒரு கடை பார்த்துட்டு மேக்ஸ்லேயே போய் மேக்ஸ்லேயே போய் அந்த பேண்ட் எடுத்துருவோம். ஆனால் அந்த பேண்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 70 dirhams. ஃபேடான ஒரு பேண்ட்டுக்கு எதுக்குடா 70 dirhams கேட்டிங்கன்னா இங்கே நார்மலாகவே அப்படி தான் விற்கிது எல்லாம். எஸ், அதை விட இந்த பேண்ட்டு நல்லாயிருக்கு. சேம் கார்கோ, ஸ்ட்ரைட் ஃபிட், நாட் லைக் அந்த கேரட் ஃபிட் இல்லை. ஸோ இந்த பேண்ட்டு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அதோட ஒரு 5 dirhams அதிகம். 80-75. சி வேறு ஏதாவது செட் ஆகுதாங்க. இந்த பேண்ட்டு எடுத்துருவோம். 75 dirhamsக்கு நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. நல்ல மெட்டீரியல். அவ்வளோதான் ஷாப்பிங். இட்ஸ் லைக் மேக்ஸ் டு மேக்ஸ் 15 minutesல ஷாப்பிங் முடிச்சாச்சு. இதுவே நான் ரேஷ்மா கூட வந்திருந்தேன்னா ஒரு மினிமம் ஒரு 1 hour ஆகிருக்கும். பட் ஆனால் நல்லதாக எடுத்திருப்பேன். ஏன்னா அவள் செலெக்ஷன் நல்லாயிருக்கும். சூப்பராகவே நல்ல துணி எடுத்துருக்கலாம். என்ன பண்ணுறது, இந்த ஈதுக்கு ரேஷ்மா இல்லை. சோலோ இது தான், தனியாக தான் என்ஜாய் பண்ணணும். தனியாக தான் செலிப்ரேட் பண்ணணும். என்ஜாயிங் இருக்குமான்னு தெரியல. பட் எஸ், 15 minutesல பேண்ட் வாங்கி கிளம்ப போகிறேன். வேறு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு மார்னிங் தொழுவைக்கு எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஈது டே எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இந்த டிம் ஹார்ட்டன்ஸ் வந்தேன்னா பொதுவாலாம் ஸ்வீட்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், டோனட்ஸ் அவ்வளோவெல்லாம் சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த டிம் ஹார்ட்டன்ஸில் மேப்பிள் ஸ்வேர்ல்னு ஒன்று இருக்கும். மேப்பிள் ஸ்வேர்ல் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மேப்பிள் சிரப் போட்டு மேலே சுகரை போட்டு அப்படியே அவ்வளோ கலோரிஸ் ஃபேட்டை போட்டு தூவி விட்டு உடம்புக்கு கெடுதலாக தருவானுங்க. ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியான வந்து நான் வர ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக வந்து இங்கே கிடையாதுன்றானுங்க. பட் அதுக்கு பதிலாக கெனடியன் மேப்பிள் ஒன்று அப்படி இருக்குது. ஓகே, இது உள்ளேயும் அதே மாதிரி சீஸ்லாம் வருது. இதுக்கு எதுக்கு ஃபோர்க்கு வேறு தந்தானுங்கன்னு தெரில. நான் வேறு கேமரா வச்சுக்கிட்டு எடுக்கணும்ல. ஓகே, அந்த
மேப்பிள் ஸ்பேர்லுக்கு ஈக்குவலாக அந்த கெனடியன் மேப்பிள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, பட் ஆனால் மேப்பிள் ஸ்பேர்ல் வேறு லெவலில் இருக்கும். பட் அல்டிமேட்லி நல்லாயிருக்கு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்குன்னா அதை யாருமே வாங்கலன்னு அர்த்தம். ஆனால் நான் மட்டும் அதை வாங்கி தின்னுக்கிட்டே இருந்திருக்கேன். அதான் அவன்கிட்ட சொல்லி சிரிச்சிருக்கேன். அப்போ நான் மட்டும்தான் இதை வாங்கி சாப்பிட்றேன் போல், யாருமே சாப்பிட்லையா அப்படின்னா இல்லை வந்து அது அந்த இது வந்து பீஸ் வந்து அவ்வளோ சேல்ஸ் ஆகாது அப்படின்னா. எனி ஹவ் சம்திங் டு ஈட் ஃபார் நவ். இதுல இங்கிலீஷ் வேற. இது பாருங்க கைஸ், அகெயின் கிளம்பியாச்சு. இதுதான் அவுட்ஃபிட். இதுதான் அந்த பிரபா மேரேஜில் எடுத்தோம்ல, இதுவும் இன்னைக்கு வாங்கின பேண்ட்டும். வழக்கம் போல் லேட்டு 6:30 ப்ரேயரு, 6:20 ஆகுது. 10 நிமிஷம் தான் இருக்குது. போகலாம் 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 போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக தின்னுட்டு காஃபியை குடிச்சிட்டு போகும்போதே அப்படியே தூக்கம் சொக்குது. ஸோ இதோட போயிட்டு அப்படியே ரூமில் படுத்தோன்னா மத்தியானம் தான் எந்திரிக்க போகிறோம். A few hours later. பரிது பாய், ஈத் முபாரக்கா. எந்திரிச்ச உடனே ஈத் முபாரக் தான். பிரியாணி வேணும்ல, அதுக்கு தான். பிரியாணி வேணுமா? அதெல்லாம் போட்டுருவீங்களா? கண்டிப்பா பிரியாணி வேணுமா? ஆமாங்க, ஃபரித் பாய் இன்னைக்கு நோம்பி அன்னைக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க. எது நோம்பியாவா? உங்களுக்கு நோம்பி இல்ல? நோம்பி இல்லங்கிறதா நோம்பி இல்லங்கிறீங்களா? நோம்பி மீன்ஸ் ஃபங்க்ஷன். உன பாருங்க போத்திக்கிட்டான். ஏய் காமிக்க மாட்டேன்டா, திரும்படா. அது முடியாது. ஈத் முபாரக் ப்ரோ. அது வேற என்னமோ சொன்னல்ல, சொல்லு. நீங்க தான் யார் பேசுறாலும் கண்டென்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கமெண்ட் பேசுங்க. ஓ ஆல்ரெடி நீங்க எடுத்து மாட்டி விடுங்க. ஏய் சொல்றா மோத்தி. அழகா வந்து சொன்னல்ல ஈத் முபாரக் அல் ரஹமத்துல்லாஹ். அல் ரஹமத்து ஈத் முபாரக் அல் ரஹமத்துல்லாஹ் என்னடா? ஏங்க அவரு அல் ரஹமத்தார் சென்டென்ஸ் இருக்குல்லங்க, நீங்க தான் சொல்லுவீங்க, அதனால சொன்னேன். ஈத் முபாரக்னு சொன்னா போதும். இதுக்கு போதுமா? போதும். கட்டி பிடிக்கணும்ல. ஓகே, பிரியாணி இஸ் ரெடி. எல்லாரும் வாங்க. அதானே ஆல்வேஸ் வெல்கம் டு. வாவ், மட்டன் இல்லை, அதனால சிக்கன் வாங்கிட்டோம். வேற வழியே இல்லாம எவ்வளவு நேரம் மோத்திக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்ன விஷயம்னா, மோத்தி வந்து ஆக்சுவலா மோத்தி வீட்டில் வந்து மாலை போட்டிருக்காங்களாம். அதனால வந்து மோத்தி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்ட்டு சொல்லிட்டான். ஸோ அதனால மோத்தி மட்டும் தயிர் சாதம் கீழே வாங்க போயிருக்காப்ல. நாங்கெல்லாம் வந்து இதை வந்துட்டா மோத்தி. என்ன மோத்தி, தயிர் சாதமா? மோத்தியே தெரியலையா? இப்ப தெரியறானா? மாப்பிள்ளை விருந்தா மோத்தி? சீக்கிரம் நீ மாப்பிள்ளை ஆக போறதுக்கு அர்த்தம் மோத்தி இது. அவருக்கு அப்புறம் தாங்க நான் மாப்பிள்ளை. யார் இவருக்கா? அவனாண்டா ஃபர்ஸ்ட். என்ன ஸ்பைடர்மேன்ல இப்படி இப்படி காம்பானுங்களா எடிட்டர்? அந்த ஸ்பைடர்மேனோட இந்த மீன் போடுங்க. யார் அடுத்த மாப்பிள்ளைன்னு டிசைட். நீ எப்படி நீ ஒளிஞ்சாலும் மாட்டுவது. இப்ப பக்கத்துலயே உட்கார்ந்துருக்க. ஓகே, எல்லாரையும் பார்த்தாலே தெரியும். ஆல் டன்னா தீபக்? ஃபுல் டன் ப்ரோ. நைஸா? நெக்ஸ்ட் வாட்டர் மில்லனா? ஃபினிஷிங் டச். இந்த ஃபினிஷிங் டச்சோட இந்த எபிசோடையும் ஃபினிஷ் பண்ணிடுவோமா? சின்னதா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். முடிச்சிரும். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். தர்ணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பாய் பாய், ஈத் முபாரக் பாய்.